சங்கீதம் 91:15-16 ஆகிய 2 வசனங்களையும் வாசிக்க கேட்போம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் இரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஹல்லேலூயா. ஒரு விசை கூட சமாதானமா வாசிக்கிறேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆண்டவராகிய தேவன் நமக்கு மறு பதில் கிருபையினால் தருவார். ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆபத்து வரும் நேரங்களில் எல்லாம், நெருக்கடி வரும் நேரங்களில் எல்லாம், துன்பம் வரும் நேரங்களில் எல்லாம், சோர்வு வரும் நேரங்களில் எல்லாம், நெருக்கம் வரும் நேரத்தில் எல்லாம் கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்மை தப்புவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அப்படியே ஆண்டவராகிய தேவன் இன்று நம்மை வழி நடத்தும்படியாக நம்முடைய நெருக்கத்தில், நம்முடைய துன்பத்தில், நம்முடைய சோர்வில், நம்முடைய வேதனையில், நம்முடைய ஆபத்து காலத்தில் அவர் அனுகூலமாக இருந்து தப்புவிக்கிறது மட்டுமில்ல. 16வது வசனம், நீடித்த நாட்களால் நீண்ட ஆயுசு உடையவர்களாய் அவர் நம்மை திருப்தியாக்கி அவருடைய இரட்சிப்பை நமக்கு காண்பிப்பேன் என்று சொல்கிறார். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் இரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொல்கிறார். ஆமென். ஆண்டவராகிய தேவன் இன்று தருகிற வாக்குத்தத்தம், ஆபத்து காலத்தில் நான் உனக்கு அனுகூலமாக இருந்து உன்னை தப்புவித்து நீண்ட பரிபூரணமான நாள் வரைக்கும் உனக்கு என் இரட்சிப்பை தந்து உன்னை அழகு பார்ப்பேன் என்று கர்த்தராகிய தேவன் வாக்கு தருகிறார்.